நேயர்களே, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதட்டத்துக்குரிய செய்தி. இது சில வாரங்களாக, சில நாட்களாக போனாலும், இப்போது அது பொது வெளியில் வந்திருக்கிற காரணம், ஒரு வாரமாக RSSனுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில வந்த செய்தி. அமெரிக்க அதிபருடைய கடும் போக்கான ஒரு சொல்லாடல். அமெரிக்க உளவாளி டெரன்ஸ் ஆர்வலி ஜாக்சன் மர்மமான முறையில் அவர் அல்லது அவருடைய மரணம். பங்களாதேசத்தில் டெரன்ஸ் ஆர்வலி ஜக்சனுடைய மரணமும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் பாகிஸ்தான் உளவாளி ஏஜென்ட்ஸ் ஒருவரும் ஷெராட்டன் ஹோட்டல்ல மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய CIA உளவாளி டோரன்ஸ் ஆர்வலி ஜக்சன், அவருடைய உடல் மிக கவனமாக, பாதுகாப்பாக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. இது பிரதமர் நரேந்திர மோடியை சீனாவில் வைத்து தீர்த்து கட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை. இதை அறிந்து கொண்ட இந்திய உளவுத்துறையும் ரஷ்யாவும் இணைந்து இவர்களை காலி செய்தார்கள். இந்த சீனாவுடைய ஷங்காய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில், ஒரு தொழில்துறை மாநாட்டில் பேசுகின்ற போது கடுமையான கைத்தட்டு. அதற்கு காரணம் என்னென்றால், மிகவும் மன இறுக்கத்தோடு அவர் ஒரு கருத்தை வைத்தார். எனக்காக நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள், எதற்காக? நான் சீனாவில் இருந்து பத்திரமாக தப்பி வந்தேன் என்பதற்காகவா, அல்லது இந்த மீட்டிங்கில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காகவா என பூடகமாக ஒரு செய்தியை வைத்தார். இது மிக முக்கியமாக ஒட்டுமொத்த இந்தியாவை ஆட்டித்தான் போட்டது. இதனுடைய பின்னணி என்ன? தற்போது தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு தலைமைச் செயல் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான பதட்டமான சூழ்நிலையில் தாம் தலையிட்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப இந்த செய்தியில ஜாக்சன் CIAவால் பிரதமர் மோடியை கொலை செய்வதற்கு அனுப்பப்பட்டார். அவர் அமெரிக்காவினுடைய CIA. அதே போன்று பாகிஸ்தானுடைய உளவாளி ஒருவரும் ஷெராட்டன் ஹோட்டலில் வைத்து காலி செய்யப்பட்டிருக்கிறார். 2 பேருமே காலி. அமெரிக்க உளவாளியுடைய உடல் பரிசோதனையில் அவரது குடித்த பானத்தில் மோசமான நச்சுத்தன்மை கொண்ட விஷம் கலந்து அவர் இறந்திருக்கிறார். அவர் அப்படி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது அந்த ரூபத்தில். இந்த திட்டத்தை ரஷ்ய இன்டெலிஜென்ஸ் உடனடியாக அறிந்து கொண்டு பதட்டத்தோடு இந்தியாவினுடைய ராவுக்கு செய்தி அனுப்பி 2 பேரும் ஒரு கோஆக்சியல் டெட்டர்மினேஷன் மூலமாக பங்களாதேசத்துக்கு விரைந்து கதையை முடித்தார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உள்ளது, எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவும் இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல் பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு சிறந்த போராளி. இருவருக்கும் இடையே போரில் 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நான் தான் 2 பேரையும் அழைத்து வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று கூறினேன். அவர்கள் இருவரும் போரை நிறுத்த முடியாது என என்கிட்ட சொன்னாங்க. இந்த 2 பேருமே ஒரு வலிமையான மனிதர்கள். பிரதமர் மோடி சிறந்த மனிதர். அவரை போல தந்தையை பெற நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் அவர் ஒரு கொலைகாரர். யார் சொல்றா? அமெரிக்க அதிபருடைய பேச்சு தான் இப்பொழுது பெரும் சர்ச்சை. மோடி ஒரு கொலைகாரர், அவர் நரகத்தை விட மோசமானவர், நாங்கள் போரிடுவோம் என்றுதான் பிரதமர் மோடி கூறினார். நான் சொன்னேன், இவர்தான் எனக்கு தெரிந்த அதே மனிதர் என்று அமெரிக்கா சொல்ற. நான் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தியினுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். அவரை போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். அவரை போல தந்தையை பெற நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் அவர் ஒரு கொலைகாரர், நரகத்தை விட மோசமானவர். நாங்கள் போரிடுவோம் என்றுதான் பிரதமர் மோடி கூறினார்.
நான் சொன்னேன், அச்சோ இவர்தான் எனக்கு தெரிந்த அதே மனிதர். அப்படியெல்லாம் அமெரிக்க அதிபர் பேசியிருப்பது 2 நாள்களுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்து போரை நிறுத்தி கொண்டற இது எப்படியோ ஆச்சரியமாக இல்லையா? பைடன்லாம் இதை செஞ்சிருக்க மாட்டான், ஆனா நான் செய்தேன் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். இந்திய பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளியதோடு அவருடைய நடந்த உரையாடலை பற்றியும் சுவராஜ்யமாக இவர் பகிர்ந்திருக்கிறார். பிரதமர் மோடி வர்ணித்த ட்ரம்ப், மோடி பார்க்க மிகவும் அருமையானவர், த நைசஸ்ட் லுக்கிங் கைஸ் அப்படிங்கிறார். ஹீஸ் அ நைசஸ்ட் லுக்கிங் கைஸ், தந்தையை போன்றவர் என்று கோரினார். அது மட்டும் இல்லாமல் அதோடு நிறுத்திட்டா பரவாயில்லைங்க, மோடியை பற்றி விவரித்தவர், அவர் ஒரு கில்லர், அவர் ஒரு கொலைகாரர், அவர் நரகத்தை காட்டிலும் கடினமானவர், டஃப் ஆஸ் அ ஹெல், டஃப் ஆஸ் ஹெல். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் தாக்குதலை நிறுத்த வர்த்தக தடைகளை எல்லாம் தாம் அறுத்தியதாகவும் நாங்கள் சண்டையிடுவோம் என்று மோடி தன்னிடம் வலியுறுத்தியதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்காக குறிப்பிட்ட ட்ரம்ப், மோடி மீது தனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கிறது, இருவருக்கும் இடையே ஒரு சிறந்த உறவும் இருக்கிறது, இதே போல பாகிஸ்தான் பிரதமரை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை திரும்ப 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 ஒரு 30-40 முறை சொல்லிட்டார். 2 நாடுகளும் ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடுகள், 2 நாடும் போற தொடங்கினா ரொம்ப ஆபத்து, நாங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று அச்சுறுத்தியனால தான் இதை நிறுத்தணும் என்று ட்ரம்ப் சொல்லிட்டு, பாகிஸ்தான் இதே போன்ற செய்தியை தெரிவித்த போது 2 தலைவர்களும் ஆரம்பத்தில் சண்டையிட்டாங்கன்னு அதே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். எனது கவலையை புரிந்து கொண்டார்கள், நான் தான் அழுத்தம் கொடுத்து சண்டையை நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இப்ப ரொம்ப நம்ம இப்ப பேச போறது, டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கை, இந்த செய்தியில மோடியை பார்த்து அவர் ஒரு கில்லர், ஒரு கொலைகாரர், அவர் நரகத்தை விட மோசமானவர் என்றெல்லாம் இந்த வார்த்தைகள் கடும்போக்காக பேசியிருக்கிறார். இது ஏன் அவர் அப்படி பேசினார் என்ற கேள்வி தெரியவில்லை. அதே சமயம் பிரதமர் மோடி அவர்களை காலி செய்வதற்கு ஜாக்சனை அனுப்பியிருக்கிறார், அமெரிக்காவிலிருந்து சிஐஏ அனுப்பியிருக்கிறது. அதே போன்று ஷெரட்டனில் பாகிஸ்தான் உளவாளியும் இறந்திருக்கிறார் மர்மமான முறையில். இதை அறிந்து கொண்ட ரஷ்யா புட்டின் உடனடியாக அவரை தனது பாதுகாப்பு கவசத்துக்குள் வரவழைத்து, அதாவது அவருடைய பாதுகாப்பு வாகனத்தில் வரவழைத்து 2 பேரும் 45 நிமிடங்கள் காருக்குள்ளே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. காருக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா இப்பொழுது இந்தியாவின் மீது இத்தனை கோபத்திற்கான காரணம் என்ன? இந்திய பிரதமரை சிஏஏ தீர்த்து கட்டுவதற்காக சீனாவில் வைத்து திட்டம் போட்டது எதற்காக? இதெல்லாம் பல கேள்விகள் எழும்புகிறது. எல்லா நாளேடுகளிலும் வந்த செய்திதான். ஆர்கனைசர் இதை மோப்பம் பிடித்து, நான் பாதுகாப்பாக சீனாவிலிருந்து வந்ததற்காக என்னை உற்சாகப்படுத்துகிறீர்களா என்று கைத்தட்டியதின் பொருள் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அண்மை காலமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மோதல். இந்தியாவினுடைய பொருளாதாரம் 4 ட்ரில்லியன்கள் 4 ட்ரில்லியன் அளவுக்கு அது வளர்ந்து வர்த்தக பட்டாக்கரை குடிக்க முடியும் என்றும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவில் இந்தியாவுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய மிலிட்ரி அந்த சிஸ்டம்ஸ் கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே வளர்ந்து மிகப்பெரிய அளவிலாக வந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் அச்சம் ஏற்படுத்துகிறது. பாகிஸ்தானோடு நாம பேசும்போது இவங்க ஏன் கைகோர்க்கிறார்கள் என்ற கேள்விக்கு இப்பொழுது உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானில் ஒரு நல்ல உறவை பேணி இயற்கையான உறவாக அது மாற்றி வருவது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் எல்லையை சோவியத்தோடு பகிர்ந்து கொள்கிறது, சீனாவோடு இந்த பக்கம் பகிர்ந்திருக்கிறது, பாகிஸ்தானோடு மிக முக்கியமாக அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு மத்தியில் இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஹாரம் அது இராணுவ தளத்தை தான் உண்டாக்கியது தன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிற போது அதை ஒப்படைக்க மறுத்தது மட்டுமல்லாமல் 1 இன்ச் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமீர்கான் முத்தாக்கி அண்மையில் இந்தியாவில் இருக்கின்ற போதுதான்
இந்த பாகிஸ்தானுக்கும் தெஹ்ரிகே தாலிபான்களுக்கும் இடையே மோதல் வந்து 200 பேர் 2 பக்கமும் இறந்தாங்க. இந்தியா போடுகிற தாளத்துக்கு ஆப்கானிஸ்தான் ஆடுகிறது என்று பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதெல்லாம் நாம பார்க்கிற போது இன்றைக்கு சிஏஏ தனது வலைத்தளத்தை மிக முக்கியமாக வங்காளதேசத்தில் கால் பதித்திருப்பதும், இந்த இன்டெலிஜென்ஸ் சர்வதேச புலனாய்வு அமைப்பான ரஷ்யா அதை கண்டுபிடித்து இந்திய ராவோடு ஷேர் செய்து உடனடியாக அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில், அவர் மர்மமான முறையில் இறந்த நிலையில், அவருடைய பாடி, ஜாக்சனின் பாடி, அவர் குடித்த பானத்தில் விஷம் கலந்ததை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஷெராட்டனில் ஐஎஸ் உளவாளி ஏஜென்டும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் பாகிஸ்தானிலிருந்து. இது மட்டும் இல்லாமல் தென்கொரியாவில் பிரதமர் அவர்களை நம்முடைய பிரதமரை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கில்லர் என்றும் நரகத்தை விட மோசமானவர் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தினுடைய தலைவரோடு அதை என்ன கில்லர் என்று எப்படி சொன்னார்? ஒரு கொலைகார் என்று தான் அதற்கான அர்த்தம். இந்த மாதிரியான கடும்போக்கு வார்த்தைகளை தன்னை அறியாமல் சொன்னாரா? அல்லது அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சியிலே தெற்காசியாவிலே இவர்கள் எல்லை மீறி போகின்ற போது மீண்டும் ஒரு சீனாவாக தமக்கு உருவாகிவிடக் கூடாது. சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேறி இருக்கிறது. தேஜாஸ் போன்ற மிக் விமானங்களை தனியாக ஆரம்பிப்பதற்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவினுடைய 50,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட்டில் இராணுவ உபகரணங்களை உலகம் முழுவதும் அசர்பைஜான், வியட்நாம் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள், மத்திய கிழக்கிலும் கூட இந்தியாவிடத்திலிருந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த சிந்தனைகள் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் ஸ்ட்ரென்தன் 52%, 60% இளைஞர்களை கொண்ட பாப்புலேஷன், ஏஐ தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், மிகப்பெரிய வர்த்தக சந்தை, அமெரிக்காவை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறது. நல்லா கவனிங்க. அமெரிக்கா தனது சுயாதீனமாக உருவாக்கிய விவசாய சந்தைக்கு இந்தியா அனுமதிக்க மறுக்கிறது. இந்தியா வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபைடை மோடி தலைமையிலான இந்த அரசு அனுமதிக்க மறுக்கிறது. இது அல்லாமல் 37% ரஷ்யாவிட்டிருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அது மொத்தம் பில்லு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடியில் 37%னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க, ஒரு 8 லட்சம் 9 லட்சம் கோடிக்கு. இது ரஷ்யாவுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆப்கனோடு இவர்கள் நெருக்கமான உறவு, அதே போன்று ரஷ்யாவோடு நெருக்கமான உறவு, சீனாவோடும் பெரிய மோதல் இல்லை. எல்லை பிரச்சனைகள் நிரந்தரமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு பகடைக்காய்களாக பாகிஸ்தான் என்கின்ற ஒரு தாதாவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இதன் விளைவுதான் மோடி அவர்கள் சொன்னார்களோ, நான் பாதுகாப்பாக சீனாவிலிருந்து திரும்பிவிட்டேன் என்பதற்காகத்தான் நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்களோ என்று என்ன தோன்றுகின்றது. உலகத்தில் பல சந்தேகங்கள் எழும். ரஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது கூட சிஏனுடைய கை இருந்ததாக 1991 பேசப்பட்டது. இப்படிப்பட்ட உலக ஒரு ஒழுங்கில் உலகத்தில் பல சதிகாரர்களும் சதித்திட்டங்களும் உலகத் தலைவர்களுக்கு ஏற்படுவது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச அதிகாரி விக்ரம் இதை வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி இந்தியாவினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் 25 குழு, ஒரு குழுவுக்கு வந்து 250 வந்து 6500க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸை இந்தியா இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. அந்த டீமில் இன்னைக்கு 6500 கொண்ட இந்த கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்தியாவினுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கும் பிரதமர் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் பாதுகாப்பை பைரவார் என்று சொல்லக்கூடிய அந்த டீம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் வளரப்போகிறோம். வளர்ந்து கொண்டிருக்கிற போது சர்வதேசத்தின் அச்சுறுத்தல் நமது தேசிய தலைவர்களுக்கு இருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலச்சூழல். அரசியல் வேறு. ஆகவே இந்த செய்தி உண்மையிலேயே தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.